சேனல் நடத்துறதுக்கு இல்லையா? உங்கள் சப்போர்ட் எப்போ எனக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ரொம்ப வீடுகளில் பாரம்பரியமாக இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். பாட்டிகிட்டேருந்து அம்மாட்டேருந்து பொண்ணு, மாட்டு பொண்ணு எல்லாருக்கும் என்ன பழக்கம்னா, சமையல் பண்ணுற போது பேச மாட்டான். ஏன்னா சமையல் பண்ணுற போது வாயிலேருந்து எச்சல் தெரிச்சுடலாம். அஃப்கோர்ஸ் மாஸ்க்கெலாம் இப்போ கொரோனா வந்த அப்புறம் தான் போட்டுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதனால் பேச மாட்டான். ரெண்டாவது, அந்த டயத்தில் மனசை அலைய விடாமல் ஏதாவது ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பான். ஒன்லி ஃபார் கான்சன்ட்ரேஷன். அதோட பெனிஃபிட்லாம் மெட்டீரியலாக இருக்குமாங்கிறதெல்லாம் இமேஜினேஷன் தான். சுவாமியை கும்பிட்டுண்டே ஸ்லோகம் சொல்லிண்டே, ஏன்னா மனசு ஒரு நிலப்படணும், மனசு அங்கே இங்கெல்லாம் ஓடப்படாது. அதுக்காக அதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருப்பாள். யாரை பற்றியும் மனசுனால அப்போ கோச்சிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் அப்படியே அந்த சாப்பாட்டில் போகும். அது அப்படியே சாப்பிட்றவனுக்கும் அது போய் சேரும், ரத்தத்திலே கலந்துரும் அப்படிங்கிற. ஸோ இப்போ பாட்டு பாட முடியாதவா, ஸ்லோகம் சொல்ல முடியாதவா, இப்போல்லாம் ரேடியோ, டிரான்சிஸ்டர், இப்போ மொபைல்லையே MP3 போட்டுக்கிறேன். எதுக்காக? சுவாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடணும், சுவாமிக்கு அதை படைச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை என்னென்னா, சுவாமிக்கு நம்ம அதை படைச்சுட்டா அதில் உள்ள மைனஸ் எல்லாம் போயிடும். ஒன்லி ப்ளஸ். சுவாமியோட பிளஸ்ஸிங் தான் நமக்கு வரும், பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு வரும். அதுதான் அதோட தாத்பரியம். ஸோ சமைக்கிற போது யாரையாவது மனசுக்குள்ளேயே திட்டுண்டு இல்லை யாரோடையாவது சண்டை போட்டுண்டே சமைச்சா உப்பு உரப்பு கூட குறைஞ்சி போடும், அது வேறு விஷயம். அந்த மனசில் உள்ள அந்த மைனஸ், நெகட்டிவ் வைப்